நிஜமாலே ஒரு கம்பேக் தானா? முரட்டுத்தனமான கம்பேக். அது எப்படின்னா ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. மூவில என்ன ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கு? படம் செம்மையா இருந்துச்சு. ஒண்ணு சிம்பிளா சொல்லணும்னா சிறப்பான தரமான சம்பவம்னா இந்த படம் தான். ஏன்னா ஓவராலா இப்போ கங்குவால வந்து எவ்வளவு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. சிங்கிள் ஷாட்லாம் மறந்துட்டேன், என்ன இப்படி பண்ணாங்க அவங்க, எப்படி இது முடிஞ்ச சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் பண்ண வச்சது வந்து இந்த படம் தான். ஏன்னா எதுவுமே லேக் ஆகாம இப்ப யாருமே சூர்யாவா இருக்கட்டும், மத்த ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸா இருக்கட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் முத கொண்டு எல்லாருமே கரெக்டா பக்காவா பண்ணியிருந்தாங்க. அது எப்படி டேரக்டர் வாங்கினாருன்றது எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. ஓவராலா செம்மையா இருந்துச்சு படம். சூர்யாக்கு இது நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா ஆக்டிங்லாம் வேற லெவலு. கங்கு ஆக்சுவலா நல்ல படம் தான். அது ஏன் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் நல்லா இல்லாதனால மொத்த படத்தையும் ஓட்டுறாங்க. அப்படிலாம் இல்ல, கங்கு ஆக்சுவலா நல்ல படம் தான். ரெட்ரோ சப்போர்ட் பண்ணி கங்குவாவும் சப்போர்ட் பண்ணுங்கன்னா சொல்லுவேன். கார்த்திக் சுப்ராஜ் எப்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாரு கம்பேக் கொடுக்க? கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் இது, வேற லெவல். எல்லாமே ஒரு லைக் எல்லா படமே டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இந்த படமும் இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சனா மியூசிக்லாம் வேற லெவலு. இது இங்கெல்லாம் ஒன்ஸ் மோர் போட மாட்டாங்க புது படத்துக்கு, அதனால ஆடல, இல்லைன்னா இன்னொரு தடவை ஆடி இருப்போம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா ஆக்டிங்கும் சரி, படம் சூப்பரா பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க ப்ரோ. ஹீரோயின் கேரக்டருக்கு நல்லா ஒர்த்தா ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி மொத்தமாவே படமா நல்லா இருந்துச்சு. மியூசிக்காவும் சரி, ஒரு அந்த ரெட்ரோன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பழைய ஃபீலோட இருந்துச்சு ப்ரோ. படம் பழைய படம் மீன்ஸ் அந்த ஃபீல் இருந்துச்சு படத்துல. ஒரு பழைய காலத்து படம் பார்க்குற அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆனா படம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க. இது நல்லா இருக்கு ப்ரோ. பயங்கரமான கம்பேக்கா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. சொல்ல போனா படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சமீபமா ஒரு 2-3 படங்கள் வந்து சூர்யா பெருசா போல. அது நான் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்தேன். ஆனா கார்த்திக் சுப்ராஜ் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் ரெட்ரோ ஃபீல், அது அந்த இதை வந்து கரெக்டா பிடிச்சி எடுக்கிறவர் அவருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது. சூர்யா படங்கள் ஓடல, அவர் மேல கொஞ்சம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருந்தது. பட் இந்த படம் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சூர்யாவை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சூர்யா வந்து அழகா காமிச்சிருக்காங்க. ஸோ கதைப்படி சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் இல்ல, கதை ப்ராப்பரா போகுது. அதெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. அதான் சூர்யாவை எப்படி எல்லாம் பார்க்கணும் நம்ம வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்களோ ஜாலியா என்டர்டைன்மெண்டா ஃபுல்லா வந்து பார்த்துட்டு போகலாம். பட் ஃபர்ஸ்ட் தரமாச்சுனா படம். படம் தரம் பாடியில சமைச்சிருக்காரு. சிங்கிள் ஷாட்ஸ்னா பக்கா தெளிவா இருக்குண்ணா. கதை என்ன ப்ரோ? கங்குவா வேற. கங்குவா வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அது எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் போனேன். இருந்தாலுமே வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் ஆனா கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்ற ஒரு நேம்காக தான் வந்தேன். வேற மாதிரி செஞ்சு விட்டாரு. செம்ம ஒரு வைபா இருந்துச்சு. சாங்கு எல்லாமே. சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம் பத்தி சொல்லியா, சாங்ஸ்ல இருந்து பிஜிஎம்ல இருந்து எல்லாமே சும்மா அடிச்சு முடிக்கிட்டாரு. கண்டிப்பா சார். பூஜா ஸ்டெப்ஸ்லாம் வேற பயங்கரமா இருந்துச்சு. சூர்யா ஸ்டெப்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட டைரக்ஷன் வந்து கையே விடல. சூப்பரா இருக்கு. கம்பேக் மாதிரி மியூசிக்ல எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தலைவர் ரெஃபரன்ஸ் கண்டிப்பா எல்லாமே இருக்குமா? அந்த தலைவர் ரெஃபரன்ஸ் இருக்கு, தலைவரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. சோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். படம் மரண மாசா இருக்கு ப்ரோ. ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்டாங்க. சொல்றதுக்கு ஒண்ணுல வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. நானே இனிமேல் தான் பார்க்க போறேன். டிக்கெட் இப்ப தான் வந்திருக்கேன், பாத்துட்டு வரேன். படம் மரண மாசா இருக்கு சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. கங்குவா கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பிடிச்சிருச்சு. தலைவனுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா நான் பேசுறதுச்சே தெரியும் நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பேன் படத்துல இருந்து. ஆக்ஷன் பிளாக்ஸ், ஸ்டண்ட், கொரியோகிராஃபரு, செட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தலைவன் வந்து வரும்போது எல்லாமே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் சிரிக்காம காமிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. ஆனா அவர் சிரிக்கும் போது நம்மளே சிரிப்போம். அவ்வளோ அழகா இருக்கும் ஸ்மைல். அவன் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்மைல் பண்ண மாட்டாரு, ஒரே கோவமா அந்த வெறியோட தான் இருப்பாரு. பட் இதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்மைலர்ஸ் தான் கண்டென்ட். சோ அதை வந்து எவ்வளவு சூப்பரா காட்ட முடியுமோ அவ்வளவு சூப்பரா கட்டிருக்காங்க. செம்மையா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் பயங்கரமா அதை விட 1000% இருந்துச்சு. நான் வந்து இவ்வளவு எதிர்பார்க்கல, இவ்வளவு சூப்பரா எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். சனாவோட மியூசிக்மே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்து எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. கொடுத்த ரோல நல்லா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது வந்து சிம்பிளா இருந்துச்சு பட் சூப்பரா இருந்துச்சு.
ரொம்ப சிம்பிள் தான். அந்த நம்ம லியோல தளபதியோட டைட்டில் கார்டு மாதிரி பெருசாலாம் இருக்கா, சின்னதா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்டர்வல் பிளாக்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், அதுவுமே நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது சொல்லவே வேணாம். 17 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. நம்மளாம் வந்து கனிமாக்கு ஏன் ஆடணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ வந்து அந்த கனிமா வந்து ஆடணும்னு நினைப்போம். பட் வந்து நம்மளால போயிட்டு ஃபுல்ஃபில் ஆட முடியாது, ஏன்னா நடுவில் ஒரு ஷார்ட் வரும். ஆனா நமக்கு போரே அடிக்காது. ஸோ அந்த அளவு சூப்பரா இருக்கும். அவர் கண்ணிலே நடிச்சிருப்பாரு, கண்ணிலே நடிச்சிருப்பாரு. பூஜா தேவ் சூப்பரா நடிச்சிருப்பாங்க, ஜோதி ஜாஜு அவரும் நல்லா நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து சூப்பரா இருக்கும். டான்ஸ்மே கேரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு ரொம்ப நிறைய புகார் இருந்துச்சு, சூர்யா சார் எக்ஸ்பிரஷனே இல்லை அப்படின்ட்டு. பட் அதை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான் தெரியும். கனிமா பாட்டோட சேர்த்து அந்த ஷார்ட்லாம் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு, சூப்பரா இருக்கும் அந்த இது. ஸோ நல்ல ஒரு விஷுவல் ட்ரிக்ஸ் தலைவன் ஃபேன்ஸ்க்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு ஒர்த்து. 1000% கம்பேக் தலைவனுக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஒரு பக்கா ஒரு கமர்ஷியலான ஒரு படம். பிளாக் பஸ்டர் அந்த வாட்டி பெரிய கம்பேக் தான் சூர்யா அண்ணனுக்கு இந்த வாட்டி. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண் வேற லெவலா போட்டிருக்காரு. கரெக்டான ஒரு டைம்ல எந்தெந்த சீன்ல பிஜிஎம் வருமோ அங்கெல்லாம் கரெக்டா போட்டிருக்காரு ப்ரோ. அப்புறமா ஆக்ஷன் வந்து வேற லெவலா வரும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்படி சொல்றது, பாட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு. கனிமா பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபைட் வச்சுட்டாங்க, அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயின்ட் இருந்துச்சு. மற்றபடி எப்படி சொல்றது, ஆக்டிங்கெல்லாம் எல்லாரும் சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னா லைக் ஒரே டெம்ப்ளேட்ல ஸ்டோரி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நிறைய ஹை எக்ஸ்பெக்டேஷன் வராமல் லைக் சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷனாக வந்தால் படம் நல்லா இருக்கும் ப்ரோ தெரிஞ்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடாது, அது மட்டும் தான் தெரியுது படத்தில். கங்குவோட நல்லா ஆனால் சூர்யா கம்பேக் தான், அது கன்ஃபார்ம். சூர்யா கம்பேக் தான் அதுலன்னு சொல்றேன். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு.